இணையத்தில் தமிழ் என்று வருகின்ற போது முதலாவது இந்த மொழியை மிகச் செம்மையாக பயன்படுத்த தெரிய வேண்டும். எது நல்ல தமிழ்? பேச்சு தமிழ் நல்ல தமிழா, அல்லது புத்தகங்களில் உள்ளது போல வாசிப்பது போல உள்ள தமிழ் நல்ல தமிழா? இந்த வாசிப்பு முறையினை மறந்து ஒலி வடிவிலேயே நாங்கள் புத்தகங்களை கதையாக கேட்கின்ற அந்த நிலைகளை நாங்கள் தள்ளப்படுகிறோம். இப்பொழுது இந்த கலந்துரையாடலில் அடுத்த சுற்றை தம்பி குணேஸ்வரனிடம் கொண்டு செல்ல நினைக்கிறேன். குணேஸ்வரன் சென்ற சுற்றிலே சில இணையதளங்களின் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார். திண்ணை, வார்ப்பு, பதிவு, அம்பலம், ஆராந்தனை என்ற இணையதளங்களை சொல்லி இவற்றுக்கூடாக நிரம்ப ஆர்வமுள்ளவர்கள் தகவலை தேடிக்கொள்ளலாம், அறிவை விருத்தி செய்யலாம் என்றதும் சொல்லியிருந்தார். பயனுள்ளது. இப்பொழுது நீங்கள் இந்த சுற்றிலே என்ன செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள எங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம்? வணக்கம். ஏற்கனவே குறிப்பிட்டது சில உதாரணங்கள். ஏன்னா ஒரு தொகையாக இணையதளங்கள் இருந்திருக்கின்றன. இங்கே நண்பர் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு படைப்பாளிகளும் தங்களுக்கென்று இணையதளங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதைவிட பிளாக்ஸ்பாட் என்று சொல்லப்படக்கூடிய வலைத்தளங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த வலைத்தளங்களில் மிக சுதந்திரம் இருக்கிறது. என்னென்னா, நான் எத்தனை பக்கத்தை நாங்களே சுயமாக அதை டைப் செய்து அதில் பதிவேற்றி விட்டு எங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது வாசகர்களுக்கோ அதை பரவலாக்கம் செய்யலாம். இவ்வாறான வாய்ப்புகள் எல்லாம் அந்த பிளாக்ஸிலே இருக்குது, அந்த வலைத்தளங்களிலே இருக்குது, வலைப்பதிவுகள் என்று சொல்வார்கள். இந்த இணையதளங்களில் இப்பொழுது அண்மை காலத்திலே இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிற பல இணையதளங்கள் இருந்தாலும் என்னை மிக அதிகமாக கவர்ந்தவை 2 இணையதளங்களை பற்றி இப்பொழுது சொல்ல வேண்டும். ஒன்று நூலகம் ORG, மற்றது இப்போ அண்மை காலத்திலே தொடர்ச்சியாக ஈழந்தமிழகம் மற்றும் புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து எல்லோரையும் வாசிப்பதற்கு ஒரு நல்ல களத்தை அமைத்திருக்கக்கூடிய தாய்வீடு.com. இந்த 2ஐயும் பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம். முதலாவதாக நூலகம் ORG அது ஒரு ஈழத்து சேகரங்களை எண்ணிமப்படுத்தக்கூடிய ஒரு பாரிய ஒரு வேலையை அது செய்து கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணவர்களுக்கு எப்பொழுது என்று சொன்னால், இந்த இலங்கையில் ஏற்பட்ட இந்த இன உணர்வு சூழலின் பின்னர் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. அதாவது எங்களுடைய மிகப்பெரிய சொத்து, ஒரு அறிவு சேகரங்களாக இருந்த யாழ்ப்பாண நூலகத்தில் இருந்த நூல்கள் எல்லாம் எரிக்கப்பட்டதன் பின்னர் இந்த அறிவு சேகரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேணுவதற்கு இன்னொரு வாய்ப்பாகத்தான் இந்த களத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பலர் இது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னார்வ தொண்டர்கள் பலரும் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய நிதியை பயன்படுத்தி ஈழம் மற்றும் புலம்பெயர் தமிழகம் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 1,00,000க்கு மேற்பட்ட ஆவணங்களை நூலகம் ORG இப்பொழுது தன்னகத்தை வைத்திருக்கின்றது. அதாவது இதுவரை 1,66,823 ஆவணங்கள் நூலகத்தில் இருக்கின்றன. குறிப்பாக என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், அந்த நூலகத்துக்களை எல்லாத்தையும் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நூல்கள், சஞ்சிகைகள், இதழ்கள் மற்றும் ஒலியொலி சேகரங்கள், நினைவு மலர்கள், அறிக்கைகள், அதைவிட சிறப்பு சேகரங்கள் என்று சொல்லி முஸ்லீம் ஆவணங்கள், மலையக ஆவணங்கள், பெண்கள் ஆவணங்கள், அதைவிட பிராந்திய சேகரங்கள், மற்றது தொடரும் செயற்திட்டங்கள் என்று சொல்லி ஒரு மிக ஒரு பாரிய ஒரு பணியாக அது இருக்கின்றது. சில நண்பர்கள் எனக்கு என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் அதில் இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பத்மநாப ஐயான்னு சொல்லப்படக்கூடிய லண்டனில் இருந்து அவர் ஒரு பெரிய ஒரு நூலக சேகரிப்பாளர், நூலகத்தையே தன்னுடைய உயிராக கொள்ளக்கூடியவர். அவர் போன்றவர்களெல்லாம் இந்த நூலகம் ORGயிலே இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்பது ஒரு கூடுதலான செய்தியாக இருக்கும். அதைவிட நான் பேர் சொன்னால் அது சில குறைபாடாக போய்விடுவேன்னு சொன்னால், நிரம்ப இளம் நண்பர்கள் எல்லாம் அதில் பங்களிக்கிறார்கள். புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர்ந்த படைப்பாளிகள் மற்றும் கொடையாளிகளுடைய அவர்களுடைய அந்த ஒரு உதவியிலான் இன்று வரையும் அந்த நூலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று சொல்லுகின்ற போது, முதலாவது பாடசாலை மாணவர்களிலிருந்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை
மற்றும் சாதாரண வாசகர்களிலிருந்து ஆய்வாளர்கள் வரை எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே அந்த தகவல்கள் எல்லாவற்றையும், அதாவது இந்த நூல்களை எல்லாம் வந்து அங்கே டாக்குமெண்டேஷன், அதாவது ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதுவரையும் வந்து எழுத்தாளர்கள் என்று சொல்லி எழுத்தாளர்கள் வந்து 10,000, அதாவது 9,170 எழுத்தாளர்களை இதுவரை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். நூல்கள் என்று சொல்கின்ற போது 20,000க்கு மேற்பட்ட நூல்களை அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதைவிட இந்த கிராமங்களிலே வெளியிடப்படுகின்ற நினைவு மலர்கள், நான் சொல்லுவோம் கல்வெட்டு என்று சொல்லுவோம், அதற்கூடாக ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய பல சிறப்புகள் எல்லாம் தெரிய வரும். அவ்வாறான நினைவு மலர்கள், அறிக்கைகள் இவையெல்லாம் அந்த நூலகம் ORGயிலே வந்து சேகரமாக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே எமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் எங்கே நின்று, உதாரணத்துக்கு இப்போ பாலமனோகரன் நிலக்கிளி தேவை என்று சொன்னால் நாங்கள் உடனே அந்த நிலக்கிளியை தேட, அங்கே நிலக்கிளியை அப்படியே வந்து ஒரு எங்களுக்கு அந்த டேட்டா தான் அங்கே செலவாகுதே தவிர அவ்வளோ பக்கம் வந்து எங்களுக்கு PDF கோப்பாக வந்து இறங்குது. அப்போ அதை வச்சுக்கொண்டே நாங்கள் என்ன செய்யணும், வாசிக்கலாம். என்றாலும் அந்த ஒரு புத்தகத்தை தொட்டு வாசிப்பது என்பது அது ஒரு தனி சுக அனுபவம். ஆனால் இது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறிக்கொண்டிருக்கோம். என்னுடைய இன்னொரு நண்பர் ஒருவர் இப்போ அண்மையில் வந்து குடேஸ்வரன் ஒரு எக்ஸ்டர்னல் கார்டிஸ்ட் ஒன்று எடுத்து வைங்க, உங்களுக்கு கொஞ்சம் புத்தகம் கொண்டு தர வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு நண்பர். நான் ரெடியாக வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 2000 புத்தகங்கள் இருக்கும், பழைய புத்தகங்கள் எல்லாம் கொண்டு என்னுடைய ஹார்டிஸில் எனக்கு அதை தந்துட்டு என்ன போல் இன்னும் சில தேவையான நண்பர்களுக்கு டெஸ்கில் போட்டு தந்தார். ஒரு ஹார்டிஸில் நான் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தேவைப்படைக்க நாங்கள் அதை தட்டி பார்த்து வாசிக்கலாம். அப்போ அந்த 2000 புத்தகங்களை ஒரு புத்தக ராக்கிலே அடுக்குவமாக இருந்தால் அது ஒரு இடம் பிடிச்சு கொண்டிருக்கும். மற்ற அந்த பராமரிப்பு பிரச்சனை ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு எப்போ அது தேவைப்படுதோ அந்த இடங்களில் நான் வந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அந்த ஹார்டிஸில் இருக்கக்கூடிய அந்த சிலப்பதிகாரத்தின் ஒரு பிரதி, பழைய பிரதி தேவை என்றால் அதை நான் எடுத்து வச்சுக்கொண்டு தேவையானது பார்க்கலாம். இப்போ நேற்று இரவு கூட மார்தப்புரவீக வள்ளியை பற்றி ஒரு தேவைக்காக எனக்கு ஒரு கட்டுரை எழுத வேண்டி வந்தது. நூலகம் ORGயில் தட்டுறேன். அதாவது நகுலகிரி புராணத்திலேருந்து எல்லா புத்தகமே வந்து விழுந்தது. அப்போ இதெல்லாம் வந்து உண்மையில் ஒரு மிகப்பெரிய கொடை எங்களுக்கு. ஆகவே இந்த கொடை வந்து இந்த நல்ல தமிழ் கேட்போம் என்ற நல்ல நூல்களை எல்லாம் அங்கே சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அவற்றை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இந்த அறிவியல் யுகத்தின் இன்னொரு மாற்றம், இன்றைக்கு கனடாவிலிருந்து தாய்வீடு என்ற ஒரு அது பத்திரிகையாக தான் தொடக்கத்தில் வந்து இப்பொழுது சஞ்சிகை ஆகிவிட்டது. தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து எழுதுகிறார்கள். ஒரு 100க்கும் மேற்பட்ட பக்கங்கள் எல்லாம் பிறகு அந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய மிக ஒரு முன்னேற்பாட இன்னும் கொஞ்சம் முன்னோக்கிய சிறப்பு என்னென்று சொன்னால், உலகளவு நாங்கள் புத்தகத்தை பத்திரிகையை நாங்கள் கையில் வச்சு வாசித்தோம். அது இணையத்தில் வர்றபடியாக இணையத்தில் வந்து அதை வாசிக்கிறோம். இணையத்தில் வாசித்தாலும் கூட இன்றைக்கு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய இந்த எழுத்தாளர்கள் நண்பர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், பத்திரிகையை வந்து PDF-ஆக வந்து உரியவர்களுக்கு அனுப்புவார்கள். அதுக்கு பின்னர் தான் இணையதளத்தில் கொண்டே போடுவார்கள். இணையதளத்தில் நாங்கள் தட்டி பார்க்கலாம். ஒரு 15 நாள் கழிந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ கட்டுரைகளை நாங்கள் அந்த தலைப்புக்கு வந்து நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அது வாய்ஸாக வந்து சேருது. அப்போ காதுக்குள்ள வாய்ஸாக வரைக்கும் நாங்கள் காதுக்க வச்சு அந்த கட்டுரையை உரிய எழுத்தாளரே தன்னுடைய சொந்த குரலில் வாசித்ததை அதாவது பதிவு செய்து அனுப்புகிறேன். இப்போ இப்படியான வேலைகள் எல்லாம் நடைபெறும். முத்துலிங்கம் தன்னுடைய கதைகளில் அதிகமான கதைகள் எல்லாம் இப்படியெல்லாம் அவர் ஒலிக்கோர்வையாக்கி வச்சிருக்கிறேன். நாங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரங்கள் ஏதாவது வேறு வேலை செய்து கொண்டு கூட நாங்கள் காதில் போட்டதுக்கு. அப்போ இது இன்னொரு கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்துட்டோம். அப்போ இதால் சில இடங்களில் சில ஒரு இடர்பாடுகளும் இருக்குது. என்னென்னு சொன்னால் அதை இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். என்னென்னு சொன்னால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு எழுத்து என்பது அது பரிச்சயத்தில் இல்லாமல் போயிடும் என்ற அந்த ஒரு இப்போவே கொஞ்சம் இளைய தலைமுறைக்கு அந்த ஒரு தயக்கம் கூட இருக்கும். ஆனால் அந்த நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து ஒரு பாட்டு கேட்பதை போல நாங்கள் எடுத்து எங்கள் காதுக்களை கொழுவிட்டு நாங்கள் வேறு இன்னொரு வேலையோடு செய்து கேட்க அது இன்னொரு கட்டத்துக்கு நகர்ந்துட்டுன்னு சொல்லணும். இவ்வாறு இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்களில் அதாவது இலக்கியம் சார்ந்த விடயங்களை இங்கே நான் எடுத்து காட்டியிருக்கேன். இதுபோல் ஏராளமாக இருக்கின்றன. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மேலும் நாங்கள் பேசலாம். நன்றி குணேஸ்வரன். பல புதிய விஷயங்கள், புதிய வெளிச்சம். முன்பு 60 ஒரு நூலுக்கு பேர் சிறிது வெளிச்சம்.
நான் இன்றைக்கு இந்த கலந்துரையாடலை நடத்த வந்த பொழுது சிறிது வெளிச்சம் கிடைக்கலாம், ஏனென்றால் நான் இதில் கொஞ்சம் பின்தங்கின பிறவி. ஆனால் பார்த்தா சிறிது வெளிச்சம் இல்லை, நிறையவே வெளிச்சம் பாய்ச்சி இருக்கிறீர்கள். இந்த பாய்ச்சல், நீண்ட நெடும் பாய்ச்சல் அதிகமாக இன்று தமிழர் உலகெல்லாம் பரந்து வாழுகின்ற சூழலில் அங்கே இருக்கிற 3ஆம் தலைமுறை பலர், பெரும்பான்மையோர் தமிழை வாசிக்க இயலாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில், இது நான் இப்படி சொல்கிறதால சிலர் கோவப்படலாம், அப்படி எல்லாம் ஒன்று நடக்க இல்லைன்னு. நான் அறிந்தவரை 3ஆம் தலைமுறையினருடைய பிள்ளைகள் தமிழ் வாசிக்க முடியாமல் இருக்கிறார். பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு அவர்களை கற்பிக்க. ஆனால் அது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வானத்தை வில்லாக வளைக்கிற முயற்சியா இல்லை கைட்டணியில் போகிற முயற்சியான்னு தான் எனக்கு தெரியல. பலரோடு எனக்கு தொடர்பு இருக்குது, கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளைகள், 3ஆம் தலைமுறையினருடைய பிள்ளைகள் அக்கறை இல்லை என்றதல்ல, ஆர்வம் இல்லை என்றதல்ல. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இது அப்பா அம்மாண்ட மொழி தமிழ், எனவே அவர்களுக்காக நாம் இதை கேட்போம். அப்போ அண்மையில் நான் கேட்டேன், வெளிநாட்டில் இருந்து வந்த என்னுடைய மகன்கிட்ட கேட்டேன், நீ உன்னுடைய மகனோடு தமிழில் பேசுகிற? எஸ் அப்பா, அது கொஞ்சம் எழுத்து பறித்து சொல்லுகிறார், 8 வயது பையன், தமிழில் பேசு. நான் சொன்னேன், நீங்கள் வீட்டில் நீயும் உன் மனைவியும் தமிழில் பேசாவிட்டால் உன்னுடைய பிள்ளை நீ என்னதான் வானத்தை வில்லா வளைச்சாலும் தமிழை பேச எழுத போகிறது இல்லை. ஏனென்றால் அந்த நாட்டு சூழ்நிலை, அந்த நாட்டு கல்வி போதனா மொழி எல்லாம் வேறையாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு புறநடைகள் இருக்குது. இப்போ இங்கே டென்மார்க்லேயோ அங்கே வாழுகிற ஆதவன், அந்த நாட்டில் எனக்கு ஒரு குழப்பம். ஆதவன் என்ற எழுத்தாளர், கதிரேசர் பிள்ளையினுடைய மகன் அங்கே இருக்கிறார். அவருடைய பேரப்பிள்ளை ஒரு 6-7 வயது சிறுமி. அவர் எனக்கு அந்த வீடியோ கிளிப் அனுப்பியிருந்தார். அசத்தி பேசுகிறாள் தமிழா. இது என்னென்று சாத்தியம்? ஆதவன் ஒரு பிரிவினையாளராக இருந்தவர், அவர் ஒரு நாடகத்துறையை சார்ந்தவர், அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு ஓவியர், இப்படி பன்முக ஆளுமை. அவர் இங்கிலீஷில் சொல்லுவேன் பர்பஸ்லி நிர்ணயித்து, இந்த பிள்ளைக்கு நான் இந்த தமிழ் பேச பண்ணுவேன், இந்த பிள்ளையோடு நான் தமிழில் உரையாடுவேன், அதை செய்கிறேன். இப்படி அவரை போல வேறு சிலர் துணிந்தால் இது ஒரு பெரிய வேலை இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் சொன்ன சில பின்னடைவுகள் இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த முயற்சிகளை தலைவணங்கத்தக்க முயற்சி, நீங்கள் சொல்லுகிற நூலகம், தாய் வீடு முதலிய இணையதளங்கள் செய்கிறது பெரிய முயற்சி. இரண்டால் இதை இனிவரும் சந்ததிக்கு நாங்கள் யார் என்பதை நிறுவ உதவும். நேற்று இல்லை முந்த நாள் வரவு செலவு மதிப்பீட்டை முன்வைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார், தமிழர்களுடைய மனதை காயப்படுத்திய கொடூர நிகழ்ச்சி யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. அதற்காக ஒவ்வொருவரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தான் ஆட்சியாளர் வருகிறார். அதை நியாயப்படுத்த யாராலும் முடியாது, அது ஒரு கொடூரம். அவர் மிக கடுமையான சொற்களிலே சாடி இருக்கிறார் அந்த முயற்சியை. எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இந்த உரையாடலை நண்பர் அருளிடம் கொண்டு செல்வோம். அருள் நம்ம நாட்டவர், இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறார். அவரை நான் முதலில் அறிமுகப்படுத்தி இருக்க வேணும். அவர் இந்த துறையிலே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த முயற்சிகள் எப்படி வருகின்றது என்பதையும், வேறு நாடுகளை பற்றியும் இந்த முயற்சிகளை பற்றியும் அவர் சில புதிய தகவல்களை சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறேன். அருள், மீண்டும் இணைந்து கொண்டதில் மகிழ்ச்சி. ஆம், நீங்கள் கேட்டுக்கொண்டது போல புலம்பெயர்ந்த நாடுகளிலே எவ்வாறு அழகு தமிழை பற்றி ஒரு நல்ல கருத்து சொல்லலாம், ஆனால் அதுக்கான நேரம் போதுமா தெரியவில்லை. முன்னைய தொடர்ச்சியாக சில தகவல்களை நான்
பரிமாறிவிட்டு அந்த புலம்பெயர் நாடுகளுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். அதாவது நாங்கள் முதலே பேசிக்கொண்ட விடயம், அதாவது கலந்துரையாடி கொண்ட விடயம் நல்ல தமிழ் இணையத்திலே பாவிக்கப்படுகிறதா என்பது தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்னது போல் தனிப்பட்ட ஒருவர் கையிலே கேமரா எடுத்தால் அவர் யூடியூப்பர், ஒரு இணைய வழி வானொலியோ தனி ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் அவர் ஒரு இணைய வானொலியை தொடங்கலாம். அதுபோல் அதாவது தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் ஊடகவியலாளர்களாகவும் அல்லது யூடியூப்பர்களாகவும் மாறியதனால் அவர்கள் தமிழ் ரீதியான அறிவில், உதாரணத்துக்கு ஒரு சிங்கள பிள்ளை தமிழில் யூடியூப் செய்கிறது பார்த்துருப்பீர்கள். தமிழை கொச்சப்படுத்தியே கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்றும் செய்யலாயிருந்தால் அதுக்கு இப்படி ஒரு சட்டபூர்வமான ஒரு அமைப்புகள் ஒன்றும் இல்லை. யார் எந்த நிகழ்ச்சி செய்யலாம் செய்யக்கூடாதுன்றது சமூக ஊடகங்களில் இல்லை. அப்போ இது உண்மையான தரமான தமிழ் ஊடகங்கள் சில நேரத்தில் வெளியில் வராமல் இருக்கேக்குள்ள தரம் குறைஞ்ச தமிழ் ஊடகங்கள் தான் வெளியில் கனவே இருக்குது. அதுக்கு கணக்க தந்திரவங்களாக பாவிக்கணும். ஒன்று போடுற தலைப்புகள், சொல்கிற செய்திகளில் அந்த சமூகத்தில் நடக்கிற மறைக்கப்பட வேண்டிய செய்திகளை தான் கொண்டு முன்னுக்கு பெரிய கொட்டெழுத்தில் போட்டு அதன் மூலம் பிரபலம் அடைவினம். அடுத்தது பெண்களை முன்னிலைப்படுத்தி, இல்லை பெண்களை ஒரு புகைப்பொருளுக்கு பயன்படுத்துகிறதான சொற்களை பயன்படுத்தி முன்னிலைப்படுத்தி வரக்கூடிய செய்திகளை எல்லாம் போட்டு முன்னிலைக்கு வருவினம். சமூகத்தில் நடக்கிற சில விஷயங்களில் அதாவது சமூகத்தில் எல்லா சமூகத்திலையும் நல்லது இருக்கும் கெட்டது, அந்த கெட்ட விடயங்களை கொண்டு பெரிதாக்கி போட்டு அப்படி நடக்கிறது இப்படி உள்ளது சின்னதாக நடந்ததை பெரிதாக ஊதி பெருப்பிக்கிறதுன்னு சொல்லி அவ்வாறு போடுவதன் மூலம் பல இணையறியான சில ஊடகங்கள் வளர்ந்து மேலே வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்களுக்குத்தான் நிறைய வாசகர்கள் இருக்கிறார்கள். அதனை தடுக்க சட்டமும் இல்லை, உங்களால் தடுக்கவும் முடியாத காரணம் என்னென்றால் இந்த விளம்பர வியாபார உலகம் கவர்ச்சியான பொருட்களை எவ்வாறு விற்கிறதுக்கு வியாபாரிகள் முயற்சிக்கிறார்களோ அதே போலவே கவர்ச்சியான ஊடகங்கள், கவர்ச்சியான இணையங்கள், கவர்ச்சியான நான் சொல்லுகிற வீடியோக்கள் போன்றவை எல்லாம் இன்று மக்களை கவர்கின்றன. அவை மக்கள் கூட இன்றைக்கு இந்த தவறான ஊடகங்களினால மக்களும் திசை திருப்பப்படுகிறார்கள். மக்களும் அவற்றை ரசிக்கப்படாகி, அந்த பிள்ளைகளும் ரசிக்கப்படாகி எங்கள் கலாச்சாரத்தில் கூட அந்த தாக்கத்தை கொண்டு செலுத்துறதுக்கு அது போய்கொண்டிருக்குது என்ற மிக ஒரு கவலைக்குரிய விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இதற்கு முக்கியமாக இந்த ஊடகங்கள் ஐயாவை போல பெரியவர்கள், பயிற்சிகள் இவ்வாறானவர்களுக்கான அவ்வப்போது கூப்பிட்டு இந்த ஊடகவியலாளர்கள், இணைய ஊடகவியலாளர்கள், யூடியூப்பர்ஸ் என்று கூப்பிட்டீங்கன்னா 50 பேர் வருவினம். அவைகளுக்கு கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பயிற்சி பற்ற வச்சு செய்து நீங்கள் யூடியூப் செய்யக்குள்ளே இவ்வாறான சொற்பிரயோகத்தை பாவிங்கோ, இவ்வாறான சொற்களை பாவிக்காதீங்கோ, ஆக்களோட கலைக்கைகளில் இப்படியான சொற்பிரயோகத்தை பாவிங்கோ, பெண்களோட பேசியக்குள்ள இப்படியான களில் கேட்காதீங்கோ என்றது இல்லை. அப்போ இந்தியாவோட ஒப்படைக்குள்ள இலங்கை நான் 100% நன்றாக என்று சொல்லுவேன் தமிழ்நாட்டுடன் ஒப்பிடும் பொழுது. இருந்தாலும் நாங்கள் இப்போவே கொஞ்சம் அதை டியூன் பண்ணி அதாவது முன்கூட்டி எச்சரிக்கையாக இருந்தமாக இருந்தால் இதைவிட மோசமாக போகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. முக்கியமாக ஐயாவுக்கு தெரிந்திருக்கும் இந்த பத்திரிகையாளர்களுடைய உண்மையான சரியான மொழிபெயர்ப்பு, ரிப்போர்ட்டர்களுடைய மொழிபெயர்ப்பு பத்திரிகையாளர்ன்றது எனக்கு சரியாக தெரியல. ஆங்கிலத்தில் அந்த சொல்லு ஏன் வந்தேன்டா ரிப்போர்ட், ஒரு செய்தியை தகவலை அங்காள மாத்திரன்னா அது மெசேஞ்சர் தகவலை சொல்கிறது. இது செய்தி அறிக்கையிடுதல் என்றால் தான் அந்த பெரிய கடமை. நீங்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு கடத்துறீங்களா இருந்தால் தகவலை திரட்டி அதனை அறிக்கையாயிடுங்க. சரியான தகவலை எல்லாம் சரியாக சேர்த்து தகவலை திரட்டி அதோட மேலதிகங்களையும் கொடுங்க. இந்த சம்பவம் உண்டை சொல்கிறீங்களா இருந்தால் இது மாதிரி கடந்த மாதம் நடந்தது, அடுத்த இன்னொரு இடத்துல நடந்தது, ஆகவே இவ்வாறான சம்பவங்களில் எதிர்பார்க்காதவாறு மக்களும் போலீஸாரும் உஷாராக இருக்க வேண்டும். அதான் அறிக்கையிடல். இப்போ செய்தி என்ன அதான் ரிப்போர்ட் என்னும். சக்தி டிவி சொல்லும் வி ரிப்போர்ட் டியூ டிசைட், என்ன நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் தீர்மானம் கிடையாதுன்னு சொல்லி. அதாவது அதாவது நான் சொல்கிறேன்டா தயவுசெய்து இந்த இணையத்தில் வர ஊடகவியலாளர்கள் செய்திகளை சொல்கிறதா இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் செய்திகளை கற்றுக்கொள்ளுங்க, உலக அறிவுகளை தெரிஞ்சு கொள்ளுங்க. சில நேரத்தில் உலகத்தில் உள்ள எங்கேயோ நடக்கிற சம்பவங்களை கொண்டு நாடு மாறி இப்போ இது தொடர்பில்லாத விஷயங்களை கொண்டு எல்லாம் இங்கே கொட்டுறீங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சி அறிமுகப்படுது. கொஞ்சம் தேடல் இருக்க வேணும், நாடுகளை பற்றி அறிவு இருக்கணும், மொழி அறிவு நான் சொல்ல இல்லை, அப்பப்போ வாசிங்களா இருந்தால் அதில் விளங்கும். தயவுசெய்து இந்த ஊடகங்களில் செய்திகளை போடும் பொழுது ஒரு சமூக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாசகர் எண்ணிக்கை கூட வேண்டும், உங்களோட யூடியூப்பர் வருமானம் கூட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து செய்திகளாக இருந்தால் சில வேளை அதுவே உங்கள் யூடியூப் இணையம் தடையாகிறதுக்கான சந்தர்ப்பமாக அமைந்து விடலாம். அது உங்களுடைய முயற்சியை பொறுத்தது. சரி, இப்பொழுது நான் மீண்டும் வருகிறேன். இந்த அடுத்த கட்டம் இந்த புலம்பெயர் நாடுகளில்
நாடுகளிலே நல்ல தமிழை பற்றி ஐயா பேச சொல்லி கேட்டிருந்தார். அதற்கு முன்னர் நான் ஒரு செயலியை பற்றியும் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஒன்றை தந்து விட்டாங்காலே செல்லுகிறேன். என்றால் எனக்கு முன்னே அவர் கூறியிருந்தார் இணைய வகையான சில அதாவது பத்திரிகைகள் அல்லது நாவல்களுடைய தளங்கள் என்று சொல்லி. முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் ஏஐ என்று சொல்லி ஒரு செயற்கை தொழில்நுட்ப ஒரு செயலி ஒன்று ஒரு மனிதனைப் போல செயற்படக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு பதில் வழங்கக்கூடிய ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்து அது ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தது. அண்மையிலே சைனா நிறுவனம் ஒன்று DeepSeek, திருப்பி உச்சரிக்கிறேன், DEEP SEEK என்ற ஒரு செயலியை ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னர் வெளியிட்டிருந்தது. அது நிச்சயமாக ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு செயலி, இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செயலி. அந்த செயலியை பற்றி நான் நிறைய கதைக்க முடியும், சும்மா அடிப்படையிலே சொல்லுகிறேன். அந்த செயலியை நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனிலே இலவசமாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதிலே நீங்கள் எந்த மொழியில் வேணுமென்றாலும் அந்த மொழியிலே நீங்கள் உங்களுடைய கேள்விகளையோ இவற்றையும் நீங்கள் அதிலே கொடுத்தீர்களாக இருந்தால் நீங்களால் வாசிக்க முடியாத விதத்தில் அது பதிலை தந்து கொண்டே எழுதி கொண்டே இருக்கும். ஒரு கட்டுரை கேட்டால் கட்டுரை எழுதி தரும், ஏதாவது ஒரு வரலாறு கேட்டால் வரலாற்று எழுதி தரும், சம்பவங்களை கேட்டால், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூலகங்கள் புத்தகங்கள் பட்ட தகவல்களும் அங்கே இருப்பதாக போல தெரிகிறது. அதே போல் கிரியேட்டிவும் இருக்காது. நீங்கள் அதாவது ஒரு இயற்கையை பற்றின ஒரு கவிதை எழுத சொல்லி கேட்டால் அது இயற்கையை பற்றி ஒரு கவிதை என்று உடனடி எழுதி தருது. அல்லாட்ட ஒரு சம்பவத்தை பற்றின ஒரு கவிதை எழுதி தர சொன்னால் கவிதை எழுதி தருது. அதில் அந்த கவிதையை பாடலாக்கன்னு சொல்லி சொன்னால் அதை பாடலாக்கியும் தருது. அவ்வாறு நிறைய அது ஒரு இயற்கை ஒரு மனிதனால் செய்யப்பட முடியாத பல செயற்பாடுகள் எல்லாவற்றையும் தருது. அல்லது நீங்கள் ஒரு நோய் சம்பந்தமான ஒரு கேள்வியை போட்டு பாருங்க, அந்த நோய் என்ன, அதுக்கு பேர் என்ன, உண்மையான பேர் என்ன, அதுக்கு என்னென்ன வைத்தியங்கள் இருக்குது, என்னென்ன முறை எல்லாம் செய்யலாம். ஒரு டாக்டர் கூட அவ்வளவு அறிவோடு இருப்பாரோ, நான் அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்கிறேன், அவ்வளவு விஷயத்தையும் ஒரு வினாடிக்குள்ளே சேகரித்து தருதாவே. நீங்கள் இனிமேல் எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் யாரிடமும் கேட்பதற்கு முதல்ல நீங்கள் DeepSeekல கேட்டுக்கொள்ளலாம். ஒன்றை தவிர எக்ஸாமுக்கு பரீட்சைக்கு கேட்டுடாதீங்க. அது மாதிரி பத்திரிகைகள் அதாவது கட்டுரை எழுத சொல்லி கேட்டுறாதீங்க. ஏனென்றால் அது நல்லதல்ல கோப்பி அடித்தல். அது அந்த இடத்துல இருந்து நகர்ந்து கொண்டு நான் சரி நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது புலம்பெயர் நாடுகளிலே தமிழின் நிலைமையை பற்றி சொல்லுவதற்கு. ஒரு வகையில் சொல்லப்போனால் புலம்பெயர் நாடுகளில் 2 பிரிக்கலாம். ஒன்று, தமிழை பிள்ளைகள் கற்க வேண்டும் என்று பெற்றார் உண்மையாக ஆர்வம் காட்டி பிள்ளைகளை தமிழில் பேச வைக்கும் பெற்றார். இன்னும் சிலர் அது தேவையில்லாத விடயம் என்று சொல்லி நகருகின்ற பெற்றார்கள். நான் இது பற்றி கிட்டத்தட்ட 15-20 வருடமாக ஒரு ஆராய்ச்சி கூட செய்திருக்கிறேன். தமிழ் பாடசாலை என்று சொல்லி எங்களிடம் இருக்கிறது. அந்த தமிழ் பாடசாலையில் நான் அதிபராக இருந்திருக்கிறேன், ட்ரெஷராக இருந்திருக்கிறேன், இவ்வாறு பதவிகள் வைத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட உலகத்திலேயே மொழி பாடசாலையிலேயே எங்களை பாடசாலை 800 பிள்ளைகள் கொண்டு ஒரு மிக பெரும் பாடசாலையாக இருந்தது. புலம்பெயர் நாடுகளில் உள்ள அநேக மாணவர்கள் நினைக்கிறார்கள் என்னென்னா, எங்களுக்கு தமிழ் தேவையில்லை, ஏன்னா இந்த நாட்டில் பிறந்துட்டோம், இந்த மொழியிலே படிச்சுட்டோம், இந்த நாட்டில் பிள்ளைகள் செய்கிற தொழிலுக்கு தேவையில்லைன்னு நினச்சி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவ்வாறு பெற்றார்கள் நினைச்சா பிள்ளைகளை தமிழ் பாடசாலையை கொண்டு வர மாட்டோம். தமிழ் பாடசாலையை கூட்டிக் கொண்டு வர்றவை யாருன்னு சொன்னால் ஒரு 25-30 மாணவர்கள்லாம் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவார்கள். குழந்தைகளில் இருந்து 4 வயசு 5 வயசுலேயே தொடங்கிடுவோம் நாங்கள் பாலர் பள்ளி என்று சொல்லி. அப்படி 13ஆம் வகுப்பு மட்டும் வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கட்டி கொடுக்குறோம். ஆஸ்திரேலிய நாட்டில் ஒரு வசதி இருக்கு என்னென்னா, தமிழை கூட A-லெவலுக்கு ஒரு பாடமாக எடுத்து அந்த நல்ல மார்க்ஸ் எடுத்தால் அதை வச்சு அவர்கள் பல்கலைக்கழகம் போவதற்கு நல்ல புள்ளிகளை பெறுவதற்கு வசதியும் இருக்கிறது அங்கே. அதை விட இன்னொரு எனக்கு மெய்சிலிர்த்து போன சம்பவங்கள் என்னவென்றால், அந்த பிள்ளைகளை ஒரு தடவை பேச விட்டு இந்த தமிழ் பாடசாலைகளில் வந்து A-லெவலுக்கு பாடம் எடுக்கும் வரைக்கும் பிள்ளைகளை பேச விட்டு பார்த்தீர்களா இருந்தால் அவருடைய பேச்சின் அழகு, மொழியின் அழகு, மொழி வளம் அழகு எல்லாம் அத்துடன் இந்த புலம்பெயர்ந்த நாட்டின் பிள்ளைகளுக்கு நாங்கள் நேட்டிவ் தமிழ், அதாவது இப்போ ஊரில் இருக்கிற தமிழ் காட்சி தெரியாவிட்டால் அவன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு செல்ல ஸ்லாங் இருக்கும் அவற்றை அதோடு சேர்ந்து பேசுகிற பொழுது அந்த அழகை ரசித்தீர்களாக இருந்தால் பெருமைப்படுவீர்கள். காரணம் என்னவென்றால் அதற்கு நிறைய முயற்சிகள் எடுப்பவர்கள் பெற்றோர்கள், கற்பிக்கும் ஆசிரியர்கள், அதே நேரத்தில் பிள்ளைகளும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் வெளிநாட்டிலே பல பாடசாலைகள் உள்ளது போல இது மேலதிகமாகத்தான் தமிழ் பாடசாலையை கொண்டு வர வேண்டும். ஆனாலும் பல சமூக சேவகர்கள் தம்முடைய சேவையாக இதை இணைந்து தமிழ் பாடசாலைகளை உருவாக்கி தமிழ் பாடசாலைகளில் கல்வியை கற்பித்து அந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கே என்ன தெரிகிறது என்றால், தமிழ் பாடசாலைக்கு போன பிள்ளையினுடைய கலாச்சாரம் வேறுபட்டிருக்கிறது, தமிழ் பாடசாலைக்கு போகாத பிள்ளைகளின் கலாச்சாரம் வேறுபட்டிருக்கிறது.
திரும்பவும் என்ன நடக்கின்ற இந்த தமிழ் பாடசாலைகளில் படித்த பிள்ளைகள் எல்லோரும் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பின்னர் அங்கே தமிழ்ச்சங்கம் வைத்திருக்கிறார்கள். ஆங்கில நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ்ச்சங்கம் வைத்திருக்கிறார்கள். அந்த தமிழ்ச்சங்கத்திலே மற்ற அந்த தமிழ் பாடசாலைக்கு போகாத பிள்ளைகள் சேர முடியாமல் கவலைப்படுகிறார்கள். இப்போது நாங்கள் தமிழ் படிக்கவில்லையோ என்று கவலைப்படுகிறார்கள். அவ்வளவு தூரத்துக்கு தமிழை நல்ல வடிவாக நகர்த்தி கொண்டு புலம்பெயர் தமிழர்கள் செல்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே தங்களால் முடிந்தவற்றை தாயகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், மொழிக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய குழந்தைகளுக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல அரசாங்கமும் கூட தமிழ் மொழியை கற்பிப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் வருடாந்தம் ஒரு பிள்ளைக்கு குறிப்பிட்ட அளவு தொகை எங்களுக்கு தருகிறது. அதாவது நீங்கள் உங்களோட மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆவை அவ்வாறு இருக்கிறது. இதில் நீண்ட ஒரு விடயங்கள் இருக்கிறது. அவ்வளவுத்தையும் பேசுவதற்கு எனக்கு இங்கே நேரம் கிடையாது. ஆனால் மெல்ல தமிழினி சாகம் என்பது அது மெய்யாக முடியாது என்று நான் கூறிக்கொண்டு எனது இந்த சீட்டு கருத்தை முடிவடைத்துக் கொள்கிறேன். நன்றி அருள். நீங்கள் இந்த விஷயம் தமிழ் கற்பித்தல், புலம்பெயர் நாடுகளில் தமிழ் கற்பித்தல் குறிப்பாக உங்களுடைய ஆஸ்திரேலிய அனுபவத்தை வைத்து பேசினீர்கள். நீங்கள் அதை சொல்லும் பொழுது 2 வகை இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ தமிழ் கற்பிக்கிறதுக்கு சாதகமான வகைகளை சொல்லியிருக்கிறீர்கள். அதுக்கு இருக்கிற ஆதரவு, ஊக்கம், முன்னெடுப்புகள். நீங்கள் சொல்ல வந்த அல்லது அழைத்து சொல்லாமல் விட்ட மற்றது இது? அதாவது பெற்றார்கள் சிலர் நினைக்கிறார்கள் இந்த நாட்டிலே தமிழ் தேவையில்லை, எங்கள் பிள்ளைகள் தமிழே கற்க தேவையில்லை, ஏனென்றால் எங்கள் பிள்ளை இனிமேல் இந்த நாட்டிலே தான் வாழப்போகிறது, இந்த தமிழ் சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் சாப்பாடு போட போகிறதில்லை என்று நினைக்கிறார்கள். இன்னும் ஒன்று, அது சொல்ல கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் நான் சொல்லி ஆக வேண்டும். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களிலே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, கற்று அந்த தகமையின் அடிப்படையிலே ஸ்கில் மைக்ரேஷன் என்று சொல்வார்கள். தகமையின் அடிப்படையில் வெளிநாட்டு போனவர்களுக்கு ஆங்கிலம் நன்றாக தெரியும். கணவனுக்கும் மனைவிக்கும் ஆங்கிலம் நன்றாக தெரிந்தால் அவர்களும் பிள்ளைகளுடன் இலகுவாக ஆங்கிலத்திலே தொடர்பாடி கொள்ளுவதனால் அவர்களுக்கும் அது சுகம், இவர்களுக்கும் சுகம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் இங்கிலீஷில் கேட்க எங்களுக்கு முடியும் என்றபடியே அது ஒரு இதாக போயிடுது. இன்னொரு வகைப்படுத்தலானாக்களை நாங்கள் பார்க்கலாம். என்னென்று புலம்பெயர்ந்த எல்லாரும் ஒரே கேட்டகரியில் போகணும் தானே. இப்போ உதாரணத்துக்கு பெற்றோர்கள் ஆங்கில அறிவு இல்லாத வகையில் வெளிநாடுகளுக்கு போயிருந்தால் அவைன்ற பிள்ளைகள் வீட்டில் கட்டாயம் அம்மா அப்பா கேட்குற தமிழை தான் கதைச்சே ஆக வேணும். அந்த பிள்ளைகள் தூய தமிழை கற்கிறார்கள், தமிழ் பாடசாலைக்கு போகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு பெருமைக்குரிய விடயத்தையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஜெர்மன் நாட்டிலே பிறந்த ஒரு ஜெர்மன் பெண்மணி தமிழ் பிள்ளைகளுடன் பக்கத்து வீட்டிலே விளையாடி பிறந்து வளர்ந்து எல்லாம் செய்ததன் மூலம் யாழ்ப்பாணத்து தமிழை மிக சுத்தமாக பேசுவது மாத்திரமல்ல, ஜெர்மனி தமிழ் பாடசாலையில் ஒரு ஆசிரியை, ஜெர்மன் தமிழ் பாடம் ஒரு ஆசிரியை. அந்த ஆசிரியனுடைய ஒரு வீடியோ ஒன்று இணையதளத்தில் உலாவுகிறது. அவர் தமிழர்களை குற்றஞ்சா, நீங்களும் கூட மொழியை பாதுகாக்கலைன்னா வேறு யார் பாதுகாக்கிறன்ற கேள்வியை கேட்குற மாதிரி எல்லாம் தமிழில் பேசுகிறார். அப்போ மொழி என்றது என்னென்னா சுற்றாடலில் நாங்கள் அதை கிரைக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தோன்னா தான் மொழி வரும். அப்போ இங்கே நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னென்னா, ஐரோப்பிய நாடுகள் அநேகமானவற்றில், குறிப்பாக சொல்லப்போனால் இங்கிலாந்து, ஜெர்மனி, சுவிஸ், இந்த நாடுகளில் உள்ள குழந்தைகள் எல்லாம் வீட்டில் நன்றாக தமிழ் பேசுகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் பாதி காரணம் நான் சொன்ன முதற் காரணம் அதனால் இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். அது பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயமும் கூட. இப்போ சாருக்கு இப்போ நான் நினைக்கிறேன், என்ன வயதோ எனக்கு தெரியும், அவங்களுடைய அப்பா இருந்தால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய அப்பாவுக்கு இப்போ சொன்னால் கொஞ்சம் பயப்படுவீங்க. அப்படித்தானே? அவங்களோட வீட்டில் அந்த காலத்தில் தாத்தா வயடியாளர் கட்டில் இருந்தோண்டு ஒரு சத்தம் போட்டால் எல்லாரும் பயமாயிரு. இப்போ இந்த வெளிநாடுகளில் வளர்கிற பிள்ளைகள் 5 வயசு வந்தோடனே இதற்கும் பயப்படாது, நாங்களும் பயப்படுத்தவும் இல்லாது. இப்போ தமிழ் மொழியை படிக்க போகணும்னு சொல்லி தச்சில் அப்பா அம்மாவுக்கு ஆசை இருந்தும் கூட படிக்க போகணுன்னா நான் முடியாதுன்னா அந்த பிள்ளைங்க ஃபோர்ஸ் பண்ணி செய்யல. அப்போ நீங்கள் உங்களோட மகனை பற்றி கொஞ்சமாக சொல்லும் பொழுது நான் எனக்குள்ளே கிரகிச்சு கொண்டு அதுதான் என்னென்னா, வெளிநாட்டில் பிறந்து வளர்கிற பிள்ளைகளை யாரும் கட்டுப்படுத்தல. அதுகள் நிச்சயத்தான் செய்யுங்கள். அப்படி இல்லைன்னா 0 அடித்தா போலீஸ்காரமாக அடிக்கட்டோன்னு கேட்குங்க. அப்போ ஒன்றும் செய்யலாம். நீங்கள் அதுகளுக்கு சுதந்திரம் இருக்குது. அது ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிள்ளைகளை சுதந்திரமாக வளர விட்டால் தான் அறிவு வளர்ச்சி அது வளர்ச்சி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கட்டுப்படுத்தி வளர்த்தால் தான் பிள்ளை வளர நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம்.
எங்கட பிள்ளைய நாங்கள் தொட்டால் கூட சட்டப்படி குற்றம்தான், அல்லது வீட்டில் வச்சு கணக்கு அதை செய்தச்சேன்னு தோச்ச பண்ணாலும் குற்றம்தான். ஆகவே பெற்றாருக்கு விருப்பம் இருந்தும் பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் தமிழ் பாடசாலைக்கு அனுப்ப முடியாது, நாங்கள் நினைச்சது செய்ய முடியாது. இவ்வாறான சில சிக்கலான சூழ்நிலைகளை நடந்து கொண்டிருப்பதை நான் பதிவு செய்ய சொன்னது யதார்த்தம். ஆனால் நாங்கள் சொல்லுவோம், பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுறோன்னு சொல்லுவோம். இந்த பெற்றார் கொஞ்சம் நான் நினைக்கிறேன், பெற்றார் 2 பேருமே அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வேலைக்கு போய் வந்து கடைச்சி வந்த பிறகு பிள்ளைக்கு தமிழ் கற்பிக்கிறது என்ற இதில் இல்லாமலும் இருக்கலாம். இல்லை, தமிழ் நாங்கள் வீட்டிலே உள்ள உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டு உதாரணத்தை சொல்லுகிறேன். எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான், அவளுக்கு இப்பொழுது 18 வயது. நான் மிக கவனமாக இருந்து கொண்டேன். எனது மகள் தமிழ் பேச வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்து கொண்டேன், விழிப்பாக இருந்து கொண்டேன். நான் தமிழ் பாடசாலையிலே ஒரு 6 வருடம் 7 வருடம் பல வகைகள் வைத்து வேலை செய்து எல்லாம் போலண்டி, அதாவது பணமற்ற சேவைகள்லாம் அங்கே போன பொழுது எனது மகள் இருக்கிற காலத்தில் நான் போகலாம். மகள் பாடசாலைக்கு வந்தால் அவன் பாடசாலை வழியாக படித்தோன்னு அந்த அங்கே இடையில என்ன நடக்கும், அந்த 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டில் இங்கே நடக்கிற ஸ்காலர்ஷிப் போல் ஒரு சோதனை வேறும், அந்த நேரத்தில் ஒரு இடைவெளி எடுக்கண்டு வேறு. அந்த இடைவெளி எடுத்ததுக்கு பிறகு வெளியால் போன பிள்ளைகள் பாதி திரும்ப வர்றதில்லை, கொஞ்சம் கேப் வந்துருமே இடைவெளி வந்துடும். அதே போல் தான் எனது மகளுக்கு அந்த இடைவெளி வந்ததுக்கு பிறகு திரும்பி பாடசாலைக்கு வர முடியாதுன்னு நின்றான். அவன்கிட்ட கேட்ட அந்த அவனோட இப்போ வயசு ஒரு 8-9 வயசாக இருக்கும், தமிழ் பாடசாலைக்கு ஏனப்பா போகணுமென்று கேட்டால் நான் சொன்னேன், தமிழை கதைக்கிறதுக்கு. நான் தமிழ் நல்லா கதைக்கிறேன். அப்பம்மா அப்பப்பா அம்மம்மா எல்லோரும் கோல் எடுத்தால் நான் தமிழில் கதைக்கிறேன் தானே, அப்போ எனக்கு நான் தமிழ் பாடத்துக்கு கூட தேவையில்லை தானே, அப்போ எனக்கு பதில் இல்லை. அப்போ தாய் என்ன சொன்னான்னு சொன்னால், இன்னும் கொஞ்ச நாள் எப்போ எழுதுறதையும் வாசிக்கிறதையும் படியாக பழகிக்கொள்ளும், நீ கதைக்கிற காணுமென்று சொல்ல. இல்லையம்மா, நீங்கள் எழுதுறதை பழக்குங்க, வாசிக்கிறத பழக்கித்தாங்க காணுமென்று சொல்ல நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் தனக்கு போக மாட்டேன்னோட நிப்பாட்டியாச்சு. ஆனால் தமிழ் கதைப்பாகும். இப்போ ஊரில் ஒரு ஆள் கோல் எடுக்காலும் ஊருக்கு வந்தாலும் தமிழ் ஆக்களோட கதைக்கணும். கொஞ்சம் அப்படி தான் மொழி இருந்தால் எனக்கு கதை கேட்கல செல்ல கதையெல்லாம் கதைப்பினோம். ஆனால் அந்த மொழி தொடருது. அப்போ நான் வைஃபும் நானும் முயற்சித்து அதுக்கு மேலே அவங்க கொண்டு போக முடியலை, கட்டாயப்படுத்தவும் முடியலை. என்னதான் நாங்கள் தலையால் நடந்து என்கரேஜ் பண்ணினாலும் கூட அந்த பிள்ளைகள் நிச்சயத்தான் செய்ய முயற்சிக்குது. ஏனென்றால் நீங்களும் பிள்ளைகளும் வெவ்வேறு தலைமுறையினர். நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை, நீங்கள் வளர்ந்த பண்பாடும் பிள்ளை வளர்கிற சூழ்நிலை வளர்கிற பண்பாடும் வேறு. அதை பிள்ளைகளுங்களுக்கு சொல்லுதுகள், உங்களை போல இல்லைப்பா நாங்கள் என்று சொல்லுதுகள். அது சரி, அவர்களுடைய நோக்கில் இருந்து அதை நாங்கள் குறை சொல்ல மேலாது. நன்றி அருள், நீங்கள் பல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அனுபவம் என்று சொல்லலாம் நிறைய சொல்லி இருக்கிறீர்கள். நீங்களே தமிழ் பாடசாலை நடத்தி இருக்கிறீர்கள். இது எங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை சொன்னதும் மிக பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் இத்தனைக்கு மேலே நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அமைப்பை பார்த்து வியந்தது என்னென்றால், காப்போதா உயர்தரத்திலும் தமிழ் ஒரு பாடமாக வைத்து அந்த பாடத்தை தொடர்ந்து பல்கலைக்கழகத்திலும் படிக்கலாம். சரியா? இல்லை, அத்துடன் முடிவடைந்து விடும். ஆனால் இந்த கல்வியை வைத்துக்கொண்டு அவர்கள் அங்கே கூட்டமாக சேர்ந்து அறிவை வளர்த்து கொண்டவர்கள் பல்கலைக்கழகங்களை தமிழ்ச்சங்கம் வளர்க்கிறார். எனவே அது ஒரு நேரான பாசிட்டிவான ஒரு நல்ல சிற்பம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இந்த உரையாடல் இறுதி சுற்றில் நிறைவு செய்கிற வேளை வந்துவிட்டது. ரோமிசனிடம் போகிறோம். அவர் இதுவரை எல்லோரும் முன்வைத்த கருத்துக்களையும் தான் முன்வைத்த கருத்துக்களையும் சீர்தூக்கி இவற்றில் நாங்கள் சொல்லாத செய்திகள் அல்லது புதிதாக நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறதை சுருக்கமாக சொல்லுங்கள். நாங்கள் இணையதளங்கள் தொடர்பான பல விடயங்களை பார்த்து வருகின்றோம். இணையதளங்கள் தமிழை எவ்வாறு வளர்க்கின்றன என்று பல விடயங்களை இன்றைய தலைப்பிலே நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவங்கள் இந்த இணையதளங்கள் மூலம் கிடைக்கின்றதா என்ற ஒரு கேள்விக்கு, இந்த இணையதளங்கள் மூலம் பல ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது ஆன்லைன் பட்டங்கள், ஆன்லைன் டிப்ளோமா, ஆன்லைன் மொழி தேர்ச்சி போன்ற பல விடயங்கள் இந்த இணையதளங்கள் மூலமே மேற்கொள்ளப்படுகின்றன. இவை இணையதளங்கள் மூலம் தமிழை வளர்க்கின்றவோ இல்லை வேறொரு மொழியை வளர்க்கவோ உதவக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த இணையதளங்கள் மூலம்தான் இதெல்லாம் இயங்குகின்றதுன்னு நான் குறிப்பிடலாம். அந்த வகையில் இந்த இணையதளங்கள் தமிழை வளர்க்குவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றன.
இணைய வழியான கற்பித்தல் முறை, இப்போ நேரடியாக ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை கற்பிக்க முடியுமாக இருந்தால் அவர் இலங்கையினுடைய எந்த பாகத்திலோ இல்லை உலகத்தினுடைய எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட அந்த பாடத்தினை மாணவரோடு நேரடி முறையிலே கற்பிப்பதற்கு இந்த இணையமும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அவ்வாறான இணையதளங்கள் பல இருக்கின்றன. இந்த ஆன்லைன் கற்றல் முறைகளுக்காக, நேரடியாக கற்றல் முறைகளுக்காகவும் இருக்கின்றன. சில இருக்கின்றன ஆக்கங்களை மட்டும் நாங்கள் அனுப்பினால் அந்த ஆக்கங்கள் ஊடாக கற்பித்தலை மேற்கொள்ளும். சில இணையதளங்கள் நேரடியான கற்பித்தலையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றன. இவை கல்விக்கு மிக முக்கியத்துவமான ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் கலை தொடர்பாகவும் சரி, ஒரு புத்தகம் தொடர்பாகவும் சரி, ஒரு 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 விடயம் சம்பந்தமான பல விமர்சனங்களை நாங்கள் பத்திரிகையோ வேறு வேறு ஊடகங்களூடாக பார்த்திருப்போம். அதை குறிப்பிட்ட வட்டத்தினர் மட்டுமே அதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த இணையதளங்கள் மூலம் கிடைக்கின்ற இந்த விமர்சனங்கள் எல்லாம் உலகளவிலே இருக்கின்ற பரந்துபட்டவர்கள் நோக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த விமர்சனங்களை அவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருப்பதற்கான காரணம் இந்த இணையதளங்கள் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அந்த விமர்சனங்கள் மற்றவரை ஒரு ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கின்ற வகையினாலே இவை முக்கியமாக தமிழுக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த இணையதளங்கள் இந்த விமர்சனங்களுக்கு மிக உந்து சக்தியாகவும் மற்றவரை வழிப்படுத்த உந்து சக்தியாகவும் இருக்கின்றது என்று கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது பல ஆன்லைன், அதாவது OTT இணையதளங்கள் என்று சொல்வார்கள், பல இணையதளங்கள் வந்துவிட்டன. அதன் மூலம் பல திரைப்படங்களோ பல நிகழ்வுகளோ OTT மூலம் வெளியிடப்படுவதை காணக்கூடியதாக. இதெல்லாம் ஒரு ஆன்லைன் இணையதளங்கள் மூலம்தான் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கலாம். இவை எவ்வளவு ஒரு ஆரம்ப காலங்களிலே நாங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டுமே இருந்தால் ஒரு சினிமா தியேட்டருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை காணப்படும். இப்போது OTT இந்த இணையதளங்கள் மூலம் நேரடியாக நாங்கள் வீட்டில் இருந்த வகையிலேயே இந்த திரைப்படங்களாக இருக்கலாம், இல்லது ஒரு நாடக காட்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு வேறு சில படைப்புகளை கூட நாங்கள் இணையதளங்கள் மூலமே OTT முறையிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருப்பது இந்த இணையதளங்கள் மூலம். அதையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் இந்த AI தொழில்நுட்பத் துறையின் மூலம் குறிப்பிட்டது போன்று தமிழ் மொழியிலான பல விடயங்களை இந்த AI இணையதளங்கள் மூலம் நாங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எனக்கு பேசியவர் முன் குறிப்பிட்டிருந்தார். அதே தகவலை நான் மிக சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். ஒரு தகவலை எங்களுக்கு இலகுவான முறையில் பெறுவதற்கும் சுருக்கமாக வெகு சீக்கிரமாக பெறுவதற்கும் இந்த AI இணையதளங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள முடியும். அடுத்ததாக இப்போது இருக்கின்ற AI மற்றும் டிஜிட்டல் ஊடகங்கள் மூலம் இந்த இணையதளங்கள் வாசகர்களை கவரும் விதத்திலே வடிவமைக்கப்பட்டு வாசகர்களை தங்கள் பக்கம் ஈர்க்கின்ற வகையிலே இந்த இணையதளங்களினுடைய செய்தித்தளங்களாக இருக்கலாம், வேறு தரவுத்தளங்களாக இருக்கலாம், எல்லா வகையான தளங்களுமே எவ்வாறு வாசகர்களை உள்வாங்க முடியும். உதாரணமாக ஒரு வணிக இணையதளமாக இருந்தால் எவ்வாறு இவர்களை இந்த இணையதளத்துக்கு உள்வாங்கலாம், அல்லது ஒரு கல்வி இணையதளமாக இருந்தால் எவ்வாறு அவர்களை உள்வாங்கலாம் என்ற ரீதியிலே அந்த உள்வாங்கல் முறைகளை இந்த இணையதளங்கள் மூலமாக மேற்கொண்டு இலகுவிலே வாசகர்களோ அல்லது வாடிக்கையாளர்களையோ தங்கள் பக்கம் ஈர்க்கின்ற ஒரு தன்மையினை இந்த இணையதளங்கள் கொண்டிருக்கின்றன. இந்த வகையிலே குறிப்பிடும் போது எதை நாம் தேடுகிறோமோ, குறிப்பாக நாம் வியாபாரம் சம்பந்தமான ஒரு பொருளை தேடுகிறோம், வணிகம் சம்பந்தமான ஏதோ ஒரு பொருளை தேடுகின்றோம் என்றால் அந்த இணையதளங்கள் எங்களுக்கு முன்னாலே காட்சிப்படுத்தப்படும். இல்லது கல்வி முறையிலே ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்கு தேவையான ஒரு விடயத்தை நாங்கள் தேடுகின்றோமே ஆக இருந்தால் அந்த விடயங்கள் எங்கள் கண்முன்னே வருகின்ற வகையிலே இந்த விடயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இணைய அமைப்புகள் தற்போது வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. எங்களுக்கு எது தேவையாக இருக்கின்றது, அதாவது இலகுவான முறையிலே இணைய வடிவிலே எங்களை வந்தடையக்கூடிய வகையிலே இந்த இணைய அமைப்பு இருப்பது மிக ஒரு அருமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் பல வணிக நிறுவனங்களும் இந்த வகைக்குள்ளே அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. பழமையான தமிழ் நூல்களும் சரி, தமிழ் இணைய விமர்சனங்களும் சரி, எல்லா விடயங்களையும்
பாதுகாத்து வைப்பதிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. நூல்களாக இருக்கலாம் அல்லது வேறு படைப்புகள் சஞ்சிகளாக இருக்கலாம். இதை பாதுகாத்து வைப்பதிலே பல முரண்பாட்டு பிரச்சனை, அதாவது பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு வகையிலே ஏதோ ஒரு வகையிலே அது அழிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, இயற்கை அனர்த்தங்களோ ஏதோ ஒரு வகையிலும். ஆனால் இந்த இணையதளங்கள் மூலம் இந்த நூல்களை எல்லாவற்றையுமே பல ஆண்டுகளுக்கு நாங்கள் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இணையதளங்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்றது. எத்தனையோ ஆண்டுக்கு முன் போட்ட வைத்திருந்த செய்தியை கூட நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதெல்லாம் இந்த இணையதளத்தின் மூலம் எங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இதோடு சேர்த்து இப்போது காணப்படுகின்ற இந்த சமூக ஊடகங்களை நாங்கள் சற்று நோக்குவமாக இருந்தால் பல எழுத்தாளர்கள் பல கவிஞர்கள் உருவாவதற்கு இந்த ஊடகங்களும் ஒரு காரணமாக இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் தனித்தனியாக தங்களுக்கென்று இந்த இணைய ஊடகங்களை பயன்படுத்துவதன் ஊடாக ஒரு கவிஞராக இருக்கலாம், இலகுவிலே கவிஞராகி விடலாம். தங்கள் படைப்புகளை வெகுவாக அதிலே பதித்து விட்டு போயிடலாம். ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு கவிதையோ அல்லது ஒரு செய்தித்தளமோ இலகுவிலே தன்னுடைய திறமையை அதில் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தானே உருவாக்கி கொண்டு போகிற வகையிலே இந்த இணையதளங்கள் இருப்பது, இலகுவாக இருப்பது எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருப்பது கூறிக்கொண்டு நான் அடுத்த விடயத்துக்கு செல்கிறேன். இணையதளத்தின் ஊடாக வணிகத் தேவைகள் அல்லது பொருள் கொள்வனவு, மற்றது கலைத்துறை பற்றிய விமர்சனங்கள், ஏஐ என்று சொல்லப்படுகிற சாதனம் மூலம் மிக விரைவாக தகவல் பெறுதல் என்பதும், வலைத்தளத்திலே சேமித்து வைக்கப்பட்ட விஷயங்கள் நெடுங்காலம் பேண முடியும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறீர்கள். நாங்கள் இத்தோடு இன்றைய கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். மிகவும் பயனுள்ள தகவலை, அதாவது முந்தைய தலைமுறையினருக்கு எட்டாத பல தகவல்களையும் இன்னும் தேசிய சொன்ன மாதிரி நீண்ட வழி போக வேண்டும் அம்மா என்று நீண்ட வழி போகிறது எதிர்காலம் ஒளிமயமானதாக, அறிவு உலகமாக, அறிவு சதா விரிந்து கொண்டு போகிறதாக அமையக்கூடும் என்ற சாத்தியப்பாட்டை இந்த கலந்துரையாடல் தந்திருக்கிறது. இன்று நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரில் இந்த மிக முக்கியமான இற்றைப்படுத்தப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையிலே இணைய வழி ஊடகங்களில் தமிழ் என்பது பற்றி இங்கே நண்பர்கள் குணேஸ்வரன், அருள், ரோமேசன் ஆகியவர்கள் பங்கு பற்றி மிக பயனுள்ள கருத்துக்களை தெரிவித்தார்கள். எதிர்காலம் எங்களுக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது, முக்கியமாக இளைய தலைமுறையினருக்கு என்பதை கூறி இன்றைய உரையாடலில் கலந்து கொண்ட அறிஞர்களுக்கும் கேட்டிருந்த டான் தமிழொலி நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.